இதுக்கு பேர் தான் பாசம், இதுக்கு பேர் தான் நட்பு. உன்கிட்ட நான் பழகுன மாதிரி தான் கீதா கிட்டயும் நான் பழகுனேன். ஆனா கீதா அது புரிஞ்சுக்கல. என்னையும் என் பொண்ணையும் விட்டு போகணும்னு சொல்றா. அவ போட்டோம், நீ கிளம்புமா. கொலை செய்யறது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு தற்கொலை செஞ்சுக்கிறது. சண்முகநாதன் அங்கிள் சொன்ன மாதிரி உனக்கு எதிர்காலம் இருக்கு. உங்க அப்பா பாவம், உனக்காகவும் வாழ்க்கைக்காக நீ நல்லா இருக்கணும்னு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு. உங்க நிலைமையா மாறிடுச்சாமா? இன்னும் சொல்ல போனா காலால நடக்காம மேலெல்லாம் பறந்துட்டு இருக்கீங்க. இருக்காதா பின்ன? என் பொண்ணு தமிழை பத்தி பேசியே பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பொண்ணு கூட வாழ்க்கை பூரா இருக்க போறோம்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓ, அந்த சந்தோஷத்துல தான் என்கிட்ட கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? மோகனா குழந்தை மாதிரி இந்த பாவி மேல உயிரியே வச்சிருந்தா. நல்லா இருந்தவளை உடம்பு சரியில்லாதவளா ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணை சாகடிச்சிட்டான். அம்மாடி கீதா, நீயும் தமிழ் மாதிரி எனக்கு ஒரு மகதாம்மா. உனக்கு நல்லது பண்ணனா துரோகம் பண்ணனான்னு எனக்கே தெரியல. இவன் இல்லாதது உனக்கு இழப்புதாம்மா. ஆனா அதுக்காக நீ வருத்தப்படாத, சந்தோஷப்படு. பொண்டாட்டின்னு கூட பார்க்காம என் பொண்ணை கொலை செஞ்ச இவன் சொத்துக்காக இல்ல இன்னொரு பொண்ணுக்காக உன்னையும் கொலை பண்ண மாட்டான்னு என்னம்மா நிச்சயம்? ஒரு துரோகி அழிச்சு கொலைகாரங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு துரோகி கூட நீ வாழறதை விட விதவையா வாழறது எவ்வளவோ நல்லதுமா. அதனால நீ இவனை மறந்துட்டு இன்னொரு புது வாழ்க்கையை ஆரம்பி. இது உன் அப்பனோட ஆசையா நினைச்சுக்கோ. உன் அப்பன் துறவேலுக்கு நீனா ரொம்ப உசிருமா. உனக்காகவாது துறவேலு சீக்கிரமா குணமாகி உன் கூட இருக்கணுமா. கவலைப்படாத. நான் போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறேன். எல்லாரும் ஒத்துமையா எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. எல்லா வேலையும் நானே தான் செய்யறேன்னா கதவு கூட நான் தான் திறக்கணுமா? வாங்க மாப்ள, நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. என்னம்மா எப்ப பார்த்தாலும் சண்டைதானா? நீங்கெல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? ஏண்டி வந்த உடனே நாட்டாம வேலையா? ஆமா, மாப்பிள்ளை ஏன் ரொம்ப வருத்தமா இருக்காரு? வாங்க மாப்பிள, வாங்க. வாங்க மாமா. லவரே, எனக்கு மாப்பிளை காஃபி கொடு. சரிங்க. வேணாங்கம்மா, பரவாயில்ல மாமா, இருக்கட்டும். ஏன் மாப்பிள என்னமோ மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. மச்சான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றாருல, அவர் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்ல ரகு, மாப்பிளை எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏமா உஷா, என்னாச்சு இவருக்கு? அக்கா வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குப்பா. என்ன? என்னாச்சு? என்னாச்சு மாப்பிள? மாமா, கௌதம சுட்டு கொன்னுட்டாங்க. கௌதமையா? யாரு மச்சான்? சண்முகநாதன். அட கடவுளே, என்ன மாப்பிளை, எப்படி நடந்துச்சு? அந்த ஆளு மோசக்காரன் அப்பவே சொன்னேன். இந்த கௌதம்ல உஷாரா இருந்திருக்கணும். துஷ்டனை கண்ட தூர விலகணும் சும்மாவா சொன்னாங்க? அப்பா, துஷ்ட சண்முகநாதன் அங்கிள் இல்ல, கௌதம் தான். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, கௌதம் நல்லவ மாதிரி நடிச்சு நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திருக்கோம். தமிழோட புருஷனை கொன்னது தமிழ் இல்ல மாமா, அந்த கௌதம் தான் கொன்னு இருக்கான். மாமா, இதை விட கொடுமை என்னன்னா தன்னோட பொண்டாட்டி மோகனாவையும் கௌதம் தான் மாமா கொன்னு இருக்கான். அட கொலகார பாவி, கூட பிறந்த அண்ணனையும் தாலி கிட்டின பொண்டாட்டியும் எவனாவது கொல்லுவானா?
அவனுக்குள்ள இப்படி ஒரு கொலகாரம் இருந்திருக்கானே. மச்சான், இப்படிப்பட்ட அயோக்கியன் நிக்கிதாவை எப்படி வளர்த்து ஆளாக்குனா? அதுதான் மாப்ள, எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கும்னு. நிகிதா விஷயத்துலயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும். அந்த பாவி எதுக்கு இத்தனை கொலை செஞ்சிருக்கான்னு தெரியலையே மாப்ள. வேற எதுக்குமா? எல்லாம் கேவலம் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான். எல்லாரையும் கொன்னுட்டா இருக்கிற எல்லா சொத்தையும் தானே அனுபவிக்கலாம் பாருங்க, அந்த மாதிரி நினைச்சிருப்பான். அடப்பாவி, இன்னைக்கு செத்த நாளைக்கு பாலுன்னு சொல்ற மனுஷ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கேவலம் சொத்துக்காக மற்றவங்களை சாகடிச்சுட்டு அவனும் செத்து போயிட்டானே. தான் செஞ்ச தப்ப எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப இருக்காளே பொண்டாட்டி கீதா, அவளையும் கொல்ல பார்த்திருக்கான். இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த சண்முகநாதன் துப்பாக்கி எடுத்து கௌதம சுட்டுட்டாரு. தமிழுக்கு ஒண்ணு ஆகலையே மாப்ள. இல்லம்மா, தமிழுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. மாப்ள, நம்ம உடனே போய் தமிழை பார்க்க போலாம். வேண்டாமம்மா, இப்போ அந்த வீட்ல எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நம்ம அங்க போனா சரி வராது மாமா. அப்படின்னு ஆபீஸ் லீவா இருக்கும் இல்ல மச்சான்? ஆமா மாப்ள, 2 நாளைக்கு ஆபீஸ் இருக்காது. உங்களுக்கு எப்படி தெரியும் மச்சான்? தமிழ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. விஷயத்த சொன்னதும் நானும் உஷாவும் நைட் எல்லாம் தூங்கல. சரி, நைட்ல எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும் தான் இந்த விஷயத்த சொல்லல. ஏம்மா தாத்தா டாடிய கொன்னுட்டாரு? எதுக்கு சுட்டாரு? தாத்தாவும் நல்லவரு, டாடியும் நல்லவரு. ஏம்மா இப்படி நடக்கணும்? ஏம்மா 2 பேரும் இல்லாம போகணும்? நிக்கிதா கண்ணு, நீ நினைக்கிற மாதிரி உன் டாடி நல்லா எல்லாம் கிடையாதுமா. உன் நாடா நல்ல மாதிரி நச்சு நின்றுக்கிறான். ஆனா மத்தவங்களுக்கு கெட்டவனா தான் இருந்துக்கிறான். பல பேரோட வாழ்க்கைய நாசம் பண்ணிக்கிறாமா அந்த மனுஷன். கௌதம் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இன்னும் புரியலம்மா. என்னாலேயே நம்ப முடியல. யார் செஞ்ச பாவமோ இல்ல இந்த வீட்டோட சாபமோ தெரியல. கீதா சித்தி தான் பாவம். சாரி சித்தி, உங்க நிலைமைக்கு நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. பரவாயில்ல நிக்கிதா, உன் மேல ஒரு தப்பும் இல்ல. எல்லாம் என் தலையெழுத்து. ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வாழ்க்கை அமைக்கணும்னு ஆண்டவன் அளந்து வைப்பான். ஆனா என் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே அழிஞ்சு போனோன்னு எழுதிட்டான் போல இருக்கு. நான் தானே உங்களை டாடிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினேன். நீ சொன்னதுக்காக மட்டும் நான் கல்யாணம் செஞ்சுக்கல நிக்கிதா. எனக்கும் அவரை பிடிச்சிருந்ததுனால தானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுல உன் தப்பு ஒன்றும் இல்லம்மா. நீ எதுக்காக கவலைப்படுற? ஆமா நிக்கிதா, கேட்டவங்க ரொம்ப நாள் நல்லவங்க மாதிரி வேஷம் போட முடியாது. ஏனிக்கு அது ஒரு நாள் அவங்க சாயம் எழுத்து தான் தீரும். அந்த நிலைமை தான் கௌதம்க்கு வந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல உன் அம்மா நல்ல மனசுக்கு நடந்த நல்ல விஷயம் தான் இது. இத்தனை வருஷம் செய்யாத தப்புக்காக ஜெயில கந்து கஷ்டப்பட்டுச்சு. அதுக்கு கடவுளா பார்த்து குத்த வெகுமதி தான் கட்டவங்களெல்லாம் ஆயிடுச்சுது. நிக்கிதா, கீதா சித்தியை இனிமே நாம தான் பாத்துக்கணும். ஆறுதலா இருக்கணும். ஆறுதல் மட்டும் இல்லம்மா, சித்தி என்னை எவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நானும் அவங்கள அன்பா பார்த்துப்பேன். இன்னா கீதா நீ நந்தது நந்து போச்சே, அதையே நினைச்சு ஃபீல் பண்ணுந்தா எப்படி? இத பாரு, கடவுளா பார்த்து உனக்கு நல்லது செஞ்சுக்கிறான்னு நினைச்சுக்க. புருஷன் என்ன நல்லவனா இல்ல ஊத்தமனா? போனவன் அயோக்கியம் தானே, ஓடுவியா? இந்த உலகம் ரொம்ப பெருசு கண்ணு. இதுக்கு மேல உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு நினைச்சுக்க. எந்திரி எந்திரின்ற. ராக்கம்மா விடு. கீதாவை தொந்தரவு பண்ணாத. இந்த வேதனை என்னன்னு எனக்கும் உனக்கும் நல்லாவே புரியும். ஏன்னா புருஷனை இழந்த கொடுமையை நாம அனுபவிச்சிருக்கோம். பாவம் கீதா, சின்ன பொண்ணு, வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. என்ன தமிழனே, வாய்க்கே தொலைச்சிச்சா? இதுவா தொலைச்சிச்சு? ஒரு அயோக்கியனை நம்பி வந்த வாய்க்கே வாழ முடியாம போச்சே. இத்த ஊன் சொல்லு நாளைக்கே இது மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிளைய நான் கொண்டாந்து நிறுத்துறேன். ராக்கம்மா, இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. ஏன் உன் புருஷன் இறந்த பிறகு நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? அது எப்படி முடியும்? என் புருஷன் எனக்காக உசுர விட்டாரு.
அந்த மனுஷனை நினைச்சு வாடுது தானே எனக்கும் மறுவாத சத்துவருக்கும் மறுவாத. இந்த கௌதம் ஒண்ணும் அப்படி சாவலியா நினைச்சு உருகிறதுக்கு. நீ சொல்றது உண்மைதான் கீதா. என் பொண்ணு என்கிட்ட வராம என்னை ஒதுக்கி தள்ளினப்போ நீ மனம் தளராம நிகிதா கிட்ட பேசி என் பொண்ணு எனக்கு கிடைக்க வழி பண்ண. அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். என் குழந்தைய உன் குழந்தை மாதிரி வளர்த்த. அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிட்டேன். இந்த கௌதம் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் எவ்வளவோ செஞ்சான். ஆனா அதெல்லாம் நாடகம் தெரிஞ்சப்போ என்னால தாங்கிக்க முடியாம போச்சு. இத பாரு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இன்னும் வாழ வேண்டிய வயசு இருக்கு, எதிர்காலமும் இருக்கு. எதுக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க? இன்னும் கூட அவர் தப்பானவர்னு என்னால நம்பவே முடியலக்கா. என் மேலயும் நிக்கிதா மேலயும் அவ்வளவு பாசமா இருந்தாரு. அவன் உன் மேல வச்சது பாசம் இல்ல, எல்லாம் வேஷம். உன் அப்பா உன் பேர்ல சொத்தை எழுதி வச்சுக்கிறான், தெளிவா தெரிஞ்சுக்கிறான். அதான் இத்தனை நாளே உன்னாட பாசமா இருக்கிற மாதிரி நச்சு நின்றுக்கிறான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த துரோகிய மறக்காம ஐயோ மாமா பூட்டாரன் பொல்மீன் கிடக்குறியே, என்ன புள்ள நீ? விடு ராக்கம்மா, பாவம் கீதா அவனை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் தனியா இருந்தா சரியா போயிடும்னு நினைக்கிறேன். சரியா போச்சே. தனியாவா? பக்கத்துல இருந்து பேசினுக்கு அந்தாலே ஃபீல் பண்ணுகுது. தனியா விட்டா ஏதாவது பண்ணிக்க போகுது தமிழதே. கீதா வேண்டாம், நீ படிச்ச பொண்ணு, அந்த மாதிரி தப்பு பண்ணாத. கொலை செய்யறது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு தற்கொலை செஞ்சுக்கிறது. சண்முகநாதன் அங்கிள் சொன்ன மாதிரி உனக்கு எதிர்காலம் இருக்கு. உங்க அப்பா பாவம், உனக்காகவும் வாழ்க்கைக்காக நீ நல்லா இருக்கணும்னு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு. இப்ப அவரு மனநல சரியில்லாம இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவர் ஒரு குழந்தை மாதிரி இருக்காரு. அவரை குணமாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உனக்கு தானே இருக்கு. என் பொண்ணு அம்மான்னு சொன்னதை விட சித்தின்னு தான் அதிகமா சொல்லியிருக்கா. ஏன்னா அவளுக்கு உன் மேல அவ்வளவு பாசம். அவ சந்தோஷத்துக்காக நீ அவ கூட என் கூட இருக்கணும். உன் வாழ்க்கையில நல்லது நடந்ததை விட இழப்பு தான் அதிகம். அம்மாவை இழந்த, உயிரோட இருந்தும் அப்பாவை இழந்த, இப்போ நீ விரும்பி தாலி கட்டிக்கிட்ட உன் புருஷனை இழந்திருக்க. இத பாரு, நீ புருஷனை இழந்ததுக்காக வேதனைப்படாத. அவன் கூட நீ இருந்திருந்தா காலம் பூரா நீ கண்ணீர் சிந்திருக்க வேண்டியதுதான். நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்திருப்ப. அந்த பாவிய மறந்துட்டு எழுந்து வா, கண்ணை தொடச்சுக்கோ, எழுந்து வா. ஆயாத வா, எந்திரிக்கண்ணே. ரகு, ரகு, ஆ நீ போன் பண்ணியா இல்லையா? யாருக்குமா? என்னப்பா நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி யாருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏமா நீயும் வர வர அப்பா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. ஃபோன் பண்ணிட்டியான்னு கேட்ட. யாருக்குன்னு கேட்காம வேற எப்படிமா கேட்க முடியும்? இவன் வேற நேரங்காலம் தெரியாம கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். ஏன்பா, மாப்பிளையும் உஷாவையும் வர சொல்லி போன் பண்ணியான்னு கேட்டேன், கேட்டுட்டியா? ஐயோ அம்மா, இதே கேள்வியை 4 தடவை கேட்ட. நானும் உனக்கு 4 தடவை பதில் சொல்லிட்டேன். அப்படியா? தமிழக்கா நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டதும் உங்க நிலைமையே மாறிடுச்சாமா? இன்னும் சொல்ல போனா காலால நடக்காம மேலெல்லாம் பறந்துட்டு இருக்கீங்க. இருக்காதா பின்ன? என் பொண்ணு தமிழ பத்தி பேசியே பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட பொண்ணு கூட வாழ்க்கை பூரா இருக்க போறோம்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஓ, அந்த சந்தோஷத்துல தான் என்கிட்ட கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? சரி சரி, உங்க சந்தோஷம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அக்கா வீட்டுக்கு போலான்னு முடிவெடுத்த அப்பா புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அசையாம உட்கார்ந்திருக்காரு. என்னமாச்சு? குளிச்ச மாதிரி கூட தெரியலையே. அட ஆமா, நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு? ஏங்க, என்னம்மா? நாம தமிழ் வீட்டுக்கு போறோங்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. அம்மா, அப்பா நம்மளோட விவரமான ஆளு. மச்சானும் உஷாவும் வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கு முன்னாடி கிளம்புறாரா இல்லையான்னு பாருங்க. ஆமா, வீட்டுல இருக்கிற சட்டி சாமானியெல்லாம் என்ன பண்ண போறோம்? என்ன பண்றது?
தமிழ் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு மத்ததெல்லாம் ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வைக்க வேண்டியதுதான். அப்போ ஹவுஸ் ஓனர் கிட்ட காலி பண்றேன்னு சொல்லிடலாமா? என்னடா இன்னும் சொல்லலையா நீ? என்ன புள்ளடா நீ? சரி இப்ப நீ போக வேண்டாம், அப்பாவை அனுப்பி சொல்லிக்கலாம். என்னங்க ஏன்பா ஆ? மாப்பிள்ளையும் உஷாவும் வந்துட்டாங்க போல இருக்கு, போய் பாரு. பாக்குறேன். வாங்கக்கா. மாப்பிள வாங்க மச்சான். ஆ மாமா அம்மா என்னம்மா பேக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? ஆ ஆ உட்காருங்க மச்சான். மாப்ள. எதுக்கு உட்காந்துட்டு? வேலை முடிஞ்சதுல, ஏன் வேற ஏதாவது வேலை இருக்கா? அப்பா என்னப்பா நீங்க வீட்டை காலி பண்றோன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க. வேண்டாம்ப்பா, வீட்டை காலி பண்ண வேண்டாம். காலி பண்ணாம இங்கேயே தங்குறதுக்கு இதெல்லாம் நம்ம சொந்த வீடாப்பா? மாமா வீட்ல ஆள் இருந்தாலும் இல்லைனாலும் மாசம் மாசம் வாடகை கொடுக்கணும்ல. நமக்கு எதுக்கு இப்போ வாடகை வீடு? நம்ம எல்லாரும் தான் இப்போ தமிழ் வீட்ல போய் தங்க போறோம் இல்ல? மாப்பிள, நீங்க எல்லாரும் போய் தங்கிக்குங்க, நான் வரல. அப்பா ஏன்பா திடீர்னு குண்டை தூக்கி போடுறீங்க? அம்மா நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஐயோ நான் எதுவும் சொல்லப்பா. அப்புறம் எதுக்கு இவர் திடீர்னு மலையேறாரு? அப்பா ஏன்பா நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க? ரகு இவர் எப்பவும் இப்படிதான். நமக்கு சரி வராதுன்னு நினைக்கிறதெல்லாம் இவருக்கு சரி வரும், நமக்கு சரி வரும் நினைக்கிறதெல்லாம் இவருக்கு சரி வராது. அம்மா ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அம்மா நீங்க தானே சொன்னீங்க நம்ம எல்லாரும் தமிழ் வீட்டுக்கு போய் தமிழ் கூட ஒண்ணா இருக்கலாம்னு. இப்ப தமிழே கூப்பிடுறாமாமா. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் நான் வரமாட்டேன் இங்கே இருக்க நடம் பிடிக்கிறீங்க? மாப்பிள, மழையில நினையாம இருக்கணும்னா நம்ம குடையில நின்னா தான் நினையாம இருக்க முடியும். ஆனா அடுத்தவங்க குடையில நின்னா நம்ம நினைஞ்சுதான் ஆகணும். அதனால தமிழ் வீட்டுக்கு போறது சரியா வராது மாப்பிள. இந்த மனுஷன் எப்பவுமே இப்படிதான். இவரும் நிம்மதியா இருக்க மாட்டாரு, மத்தவங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. டே ரகு, நான் இனிமே இவரோட தங்க முடியாது. நான் என் பொண்ணோடவே இருந்துக்க போறேன். அப்புறம் அப்பா கூட இரு, ஆயா கூட இருன்னு சொன்னேன், எனக்கு கெட்ட கோபம் வரும். அப்பா, நம்ம இருக்க போறது நம்ம அக்கா வீட்ல தான். ஏன் நீங்க அக்காவை வெளியாள் மாதிரி நினைக்கிறீங்க? இல்லம்மா, எனக்கு இது சரி வராதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்துல எனக்கு பென்ஷன் வருது, அதை வச்சுட்டு நான் இந்த வீட்டிலே இருந்துக்கிறேன். நீங்களும் போய் அந்த வீட்டில் தங்கிக்கோங்க. அக்கா திடீர்னு வந்து என்ன சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்க? ஏண்டா அக்கா நான் சொல்லிட்டு தான் வரணுமா? வா தமிழ். அக்கா நீங்களும் அப்பா மாதிரி பேசி எங்களை அழ வைக்காதீங்க. என்ன என்னாச்சு? அப்பா என்ன சொன்னாருமா? உங்க அப்பா என்ன சொல்லுவாரு? போகாத ஊருக்கு வழி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா இன்னும் கிளம்பலையா நீங்க? அக்கா பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு இதே வீட்டில் தான் இருப்பாராம், உங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாராம். தமிழ் என்கிட்டே பல வாட்டி சொல்லியிருக்காரு நம்ம எல்லாம் தமிழ் வீட்ல போய் ஒண்ணா இருப்போம்னு. இப்போ கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாரு. என்ன நீயே கேளுவா. என்னப்பா நான் வீடு தேடி வந்து கூப்பிடலன்னு உங்களுக்கு கோவமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். புலி பசிச்சாலும் புல்ல திங்காதுங்கிற பழமொழி புலிக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான். அதனால நானே வீடு தேடி வந்து உங்களை வாங்கன்னு கூப்பிட வந்தேன். வாங்கப்பா நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க. ஏன் அப்பா இப்படி அழுறாரு? ஏன்பா அழறீங்க? நீ வீடு தேடி வந்து என்னை கூப்பிடலன்னு நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லலம்மா. உன் வீட்டில் தங்கி உன் முகத்தை பார்க்க எனக்கு மனசு வரலம்மா. ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்பா இப்படிலாம் சொல்றீங்க? உனக்கு எதுவுமே பண்ணலையேம்மா. நீ பெத்த குழந்தைய என் காலில் போட்டு என் குழந்தைக்கு வாழ்க்கை கூடன்னு கேட்ட. ஆனா உன் குழந்தைய தாண்டில போனேன். எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொன்னப்பா, நான் உன்னை கொலகாரின்னு சொன்னேன். ஏன் 10 வருஷம் நீ ஜெயில இருந்தப்ப நான் உன்னை வந்து பார்க்கவே இல்லை. இவங்களையும் வந்து பார்க்க விடாம செஞ்ச பாவிமா நான்.
என் பேத்தி என் வீட்டுக்கு வந்தப்போ நீ எப்படி தாத்தா எங்க அம்மாவை கொலகாரின்னு சொன்னேன்னு செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டான். அப்பதான் எனக்கு புத்தி வந்தது. அதுக்கு பிறகு நீ கொலகாரி இல்லைன்னு தெரிஞ்சப்ப நான் ரொம்ப அசிங்கப்பட்டேம்மா. அவ என்னமோ தெரியாம சொல்லிருப்பாப்பா. இல்லம்மா, அது என் பேத்தி சொன்ன வார்த்தை இல்ல, கடவுள் சொன்ன வார்த்தைம்மா. கெட்டவங்களை மாத்தணும்னா அவரே வந்து மாத்த மாட்டாரு, இப்படி குழந்தைகள் மூலமா தான் மாத்துவாரு. ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்னாச்சேம்மா. சரிப்பா, இப்ப எதுக்கு நடந்தது பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தப்பே செஞ்சாலும் நீங்க எப்பவுமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தான். பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றேம்மா. நான் செஞ்ச தப்புக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் செஞ்ச பாவம் தீராதும்மா. அப்பா, நான் பெரிய வார்த்தை சொல்லல, நீங்க தான் இப்ப பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. எழுந்து வாங்கப்பா போலாம். இல்லம்மா இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. நீங்க எல்லாம் ஒன்னா இருங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன். அப்பா, எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் சந்தோஷம் கிடைக்கும். நீங்க தனியா இருந்தா நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? கிளம்புங்கப்பா. அக்கா, மயிலே மயிலேன்னு சொன்னா இறகு போடாது. இவரை எப்படி கூட்டிட்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். மச்சான், நீங்க அந்த பக்கமா பிடிங்க, நான் இந்த பக்கமா பிடிக்கிறேன். உப்பு மூடையை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிருவோம். நீ சொல்றதா மாப்பிள்ள கரெக்ட். பிடிங்க மச்சான். தூக்கு சொல்றேன். எந்திரிங்க, தூக்குங்க. கீதா, எங்க கிளம்பிட்ட? என்ன கீதா, தமிழ் கேக்குதுல, சொல்ல. அக்கா, நான் சொல்றத கேட்டு நீங்க கோவப்படக்கூடாது. ஏன்னா நான் என் பேர்ல இருந்த சொத்தை நிக்கிதா பேருக்கு மாத்தி எழுதிட்டேன். இதுதான் அந்த டாக்குமெண்ட்ஸ். நான் இங்கேயே இருந்தா கௌதம் மாமா ஞாபகமாவே இருக்கு. அதனால ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்துடலான்னு இருக்கேன். இதுதான் உன் முடிவா? எனக்கு வேற வழி தெரியலக்கா. அதான். சரி, கிளம்பு. என்னக்கா, கோச்சுக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் கோபம் இல்ல, வெறுப்பு. உன்னை என் தங்கச்சி மாதிரி நினைச்சேன். என் பொண்ணு உன் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டேன். கௌதம் கெட்டவனா இருந்ததால சீக்கிரம் செத்து போயிட்டான். அவன் கெட்டவனா இருந்ததால அவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட நீயும் கெட்டவன் யாராவது சொல்லிட முடியுமா? இல்ல உன்னை யாராவது அப்படி சொன்னாங்களா? உன்கிட்ட இருக்கிற இந்த சொத்துக்காக தான் நாங்க உன்கிட்ட பழகுன மாதிரி எடுத்த உடனே சொத்தை நிக்கிதா பேருக்கு எழுதி வச்சிட்டேன்னு சொன்ன. இதுல இருந்து தெரியல நீ வேற நாங்க வேறன்னு பாக்குறேன்னு. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருந்தாலும் தனி ஆளாதான் வாழணும்னு நினைப்ப. அதுக்கு பதிலா நீ இல்லாம இருக்கிறதா நல்லது. சீக்கிரமா கிளம்பு. என்ன தமிழ், நீ கீதா தான் தெரியாம தப்பு பண்ணுதுன்னு பார்த்தா நீ தெரிஞ்ச தப்பு பண்ணி நிக்கிறிய. கீதா, நீ உள்ளப்பா. ராக்கம்மா, உனக்கு என்ன பைத்தியமா? விடு போட்டோம். நீயும் நானும் ஜெயில பழகணும். அந்த பழக்கம் அதோடவா போச்சு? ஏன் இன்னும் நாம உறவாடிட்டு இருக்கோம்? எதுக்கு நீ என் வீடு தேடி வந்திருக்க? இதுக்கு பேர் தான் பாசம், இதுக்கு பேர் தான் நட்பு. உன்கிட்ட நான் பழகுன மாதிரி தான் கீதா கிட்டயும் நான் பழகுனேன். ஆனா கீதா அது புரிஞ்சுக்கல. என்னையும் என் பொண்ணையும் விட்டு போகணும்னு சொல்றா. அவ போட்டோம், நீ கிளம்புமா. அம்மா, நீங்க போய் கொஞ்சம் சொல்லுங்க. ஏம்மா கீதா, எல்லாரும் ஒன்னா இந்த வீட்ல வாழணும்னு உன் மாமனார் ஆசைப்பட்டாருன்னு தமிழ் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக தான்மா தமிழ் எல்லாரும் இந்த வீட்ல ஒன்னா சேர்த்திருக்கா. இந்த நேரத்துல நீ பிரிஞ்சு போனா நல்லா இருக்காதுமா. கீதா, இந்த பாருமா, இந்த வீட்டு பெரிய மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து இது. ஆனா அதை அனுபவிக்க 2 பிள்ளைகளுமே இல்லாம போயிட்டாங்க. ஆனா அவரோட மருமகளுங்க நீங்களாவது ஒன்னா இருந்தா அவருடைய ஆத்மா சாந்தி அடையும்ல. சித்தி, சித்தி, நானும் உங்க கூட வந்துடுறேன் சித்தி.
வேண்டாம்மா, நீ என் கூட வரக்கூடாது. இங்கதான் இருக்கணும். நீங்க இருந்தாதான் இந்த வீட்ல இருப்பேன், இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன். ஐயோ நிக்கிதா, அப்படிலாம் சொல்லாதம்மா. என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் இங்கேயே இருக்கேம்மா. அம்மா, இதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். புத்திசாலி. ஆ, எப்படியோ எல்லாரும் ஒன்னா செஞ்சுட்டீங்க. பாகத்துக்கே ரொம்ப சந்தோஷமாகுது. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஐயோ ஆண்டி, நீங்களும் எங்க கூட தான் இருக்கணும். ஐயோ, நானா வீட்டுக்குள்ளேயே வா? ஐயோ, நமக்கு பைத்தியமே புடிச்சிரும், பேஜாராயிடும். நம்மள ஆல் ரவுண்டர் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுவும் ஏரியால ஏதாவது பிரச்சனை அப்படியே ஊடு கட்டி அடிப்பேன். இங்க இருந்துக்கிட்டு என்ன பண்றது? ஆண்டி, ஊடு கட்டி அடிக்கிறதுனா என்ன ஆண்டி? ஊடு கட்டி அடிக்கிறதுனா என்ன தெரியாதா உனக்கு? ஆஹா. தோ காட்டுறேன். ஏய், ஏதாவது பிரச்சனைனா வாங்கடா இங்க, வாங்கடா, வாங்க. அப்படியே பீஸ் பீஸா கழட்டுறேன். ஏய், தெரிஞ்சுக்கினியா இப்ப?